வேத ஜோதிடத்துல செவ்வாய்னாவே ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? அது ஏன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஆமா, அவரை நெருப்பு கிரகம், போர் கிரகம்லாம் சொல்றாங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு அவர் மேல ஒரு பயம். குறிப்பா கல்யாணம்னு வந்துட்டா இந்த மங்கலிக் தோஷம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. அவர் பேரு மங்களன், அதாவது சுபமானவர். இது எப்படி சாத்தியமாகும்? அவரோட பிறப்ப பத்தி நிறைய கதைகள் இருக்கு. அதுல முதல் கதை மகாவிஷ்ணுவோட தொடர்புடையது. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமி தேவிய காப்பாத்தினப்போ அவங்களுக்கு பிறந்தவர் தான் செவ்வாய். அதனாலதான் அவருக்கு பூமிபுத்திரன்னு பேரு. இன்னொரு கதை அவரோட பிறப்ப சிவனோட இணைக்குது. இது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமான கதை. சிவனோட நெத்தியிலிருந்து விழுந்த வியர்வை துளிதான் செவ்வாய். அவரோட அந்த உக்கிரமான சக்திக்கு இதுதான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ மூணாவதா ஒரு கதை. இது பாரத்வாஜ முனிவரை பற்றியது. பாரத்வாஜரோட தவ வலிமையில உருவான குழந்தைய பூமி தேவி தான் வளர்த்தாங்க. பாருங்க, இது ஒரு கட்டுப்படுத்த முடியாத சக்தி. இப்போ இந்த 3 கதைகளும் ஒன்னா பாருங்க. ஒவ்வொன்னும் செவ்வாயோட ஒவ்வொரு குணத்தை காட்டுது இல்லையா? இதுதான் செவ்வாயோட அந்த முரண்பாடான குணத்தை விளக்குது. அவர் ஒரு பக்கம் ஆக்ரோஷமான வீரர், இன்னொரு பக்கம் பாதுகாவலர். அவரோட பல பெயர்களே இதுக்கு சாட்சி. மங்களன், அங்காரகன், குஜன், ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம், ஒரு சக்தி இருக்கு. ஜோதிடப்படி பார்த்தா நம்மளோட தைரியம், லட்சியம், ஒரு செயலை செய்து முடிக்கிற துணிச்சல், இது எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம். சரி, இந்த விண்ணக தளபதி நம்ம உடலையும் வாழ்க்கையும் நேரடியா எப்படி பாதிக்கிறார்னு இப்ப பார்க்கலாம். வேத அறிவியல் படி நம்ம உடம்போட ஆதாரமே ரத்தமும் எலும்பு தான். ஆச்சரியமா இது ரெண்டுமே செவ்வாயோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ரத்தம் ஓடுற எலும்பு, மஜ்ஜா, நம்ம தசைகள், ஏன் நம்ம உடம்புல இருக்கிற சூடு வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணி. அதனாலதான் ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பலவீனமா இருந்தா சோர்வு, ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அவரோட இந்த சக்தி நம்ம தொழில் வாழ்க்கையும் தீர்மானிக்குது. தைரியம் தேவைப்படுற எல்லா வேலைகளையும் அவர் ஆளுகிறார். உதாரணமா, சர்ஜன், ராணுவம், போலீஸ், இன்ஜினியர், இது எல்லாத்துக்கும் செவ்வாயோட அந்த கூர்மையான, துணிச்சலான சக்தி ரொம்ப முக்கியம். ஜோதிடத்துல செவ்வாய் தசைன்னு ஒண்ணு இருக்கு. இது மொத்தம் 7 வருஷத்துக்கு நடக்கும். அந்த காலகட்டத்துல ஒருத்தர் ரொம்பவே ஆற்றலோடும் நம்பிக்கையோடும் செயல் வீரராகவும் இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. இந்த சக்திய நாம சரியா கையாளணும், இல்லனா அதுவே நமக்கு ஆபத்தாகிவிடும். அப்போ செவ்வாய் உண்மையிலே பயப்பட வேண்டிய ஒரு சக்தியா? இல்ல நமக்குள்ள இருக்கிற வீரத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தர்ற ஒரு வழிகாட்டியா?